ஒரு சிலர் பிளான் பண்ணி போய் சொல்லுவாங்க. ஆனா இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு இன்டென்ஷன்லாம் இருக்காது. ஆனா ஒரு பொய் சொல்ல போவாங்க, 1000 பொய்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நபர்களா நீங்க? ஏன் உங்களுடைய காதல் வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில இந்த பொய்கள் சொல்ல வேண்டிய அவசியம் வருது? ரேடியோ சிட்டியில இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேசுறதுக்காக சாரிஷா வந்திருக்காங்க. சாரிஷா, அதிகமான பொய்கள் சொல்லுவீங்களா? ஆமா சார். ஓகே, இது இவ்வளவு உண்மையா ஒத்துக்கிறீங்களேங்க, உங்க மேல எனக்கு நம்பிக்கையே வரல நீங்க போய் சொல்லுவீங்கன்னு. அதுதான் சார் என்னோட பிளஸ். அதான் உங்களோட பிளஸ். அதை வச்சுதான் ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க. யார்கிட்ட அதிகமா போய் சொல்லுவீங்க? எங்க அண்ணா கிட்ட சார். அண்ணா கிட்ட? அண்ணா கிட்ட போயிட்டு எதுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் வருது உங்களுக்கு? நான் மோஸ்ட்லி சாப்பிடவே மாட்டேன். சரி, மார்னிங் டைம் சாப்பிடவே மாட்டேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டு எனக்கு கால் பண்ண இல்ல மெசேஜ் பண்ணுவாங்க. அவர் ஒரு பாசமான அண்ணன், டிஆர் மாதிரி. கண்டிப்பா. தங்கச்சி சாப்பிட்டியா தங்கச்சி, நான் ஒரு தடவை கூப்பிட்டு கேட்கும் போதும் நீங்க வந்து சாப்பிட்டேன்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு அண்ணனை ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஏமாத்துறது இல்ல சார், நான் சாப்பிட்டாதான் அவங்க சாப்பிடவே சொல்லுவாங்க. அப்ப அந்த டைம் என்ன பண்ண முடியும்? அதனால வந்து அண்ணன் கிட்ட வந்து போய் சொல்றீங்க. ஆமா சார். ஆக்சுவலி அவங்க என் கூட பிறந்த பிரதரே கிடையாது. ஓ, எனக்கு கூட பிறந்தது வந்து 2 தம்பி ஒரு தங்கச்சி தான். ஓகே. எனக்கு இவங்க வந்துட்டு என்னோட ஆபீஸ் கொலீக் தான். ஓ, ஆனா என் கூட பிறந்த அண்ணா என்ன எப்படி பாத்துப்பாங்களோ அதை விட டபுள் மடங்கு என்ன பாத்துப்பாங்க. பட் இவ்வளவு பாத்துக்க கூடிய அண்ணன் கிட்ட போயிட்டு இப்படி எல்லாம் பொய்கள் சொல்லாமா? அவங்க சாப்பிடுற விஷயத்துலதான் சார் மோஸ்ட்லி நான் போய் சொல்றேன். மத்தபடி வேற எந்த ஒரு அண்ணனோட மனசு ஃபீல் பண்ண கூடாதுங்கிறதுக்காகவும் அவர் சாப்பிடணுமேங்கிறதுக்காக ஒரு தங்கச்சி செய்யக்கூடிய தியாகம் தான் இந்த பொய்கள் இல்லையா? கண்டிப்பா சார். புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. மோஸ்ட்லி எனக்கு ஃபுட்ஸ் பிடிக்காது. டிஃபன் ஐட்டமே சுத்தமா பிடிக்காது. இது அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, அவர் பாட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஹோட்டல் கட்டிட்டு போறாரு. இல்ல சார், எங்க அண்ணாக்கு எஃப்எம் கேட்கிற பழக்கம் இல்ல. ஓ, அதனால ரொம்ப நல்லவரா இருக்காரு. சோ எஃப்எம் எல்லாம் கேட்க மாட்டாரா? 426999 அழைத்து ரேடியோ சிட்டில நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கலாம். பிளான் பண்ணிலாம் போய் சொல்றது கிடையாது லவ் குரு. அது பாட்டுக்கு போற போக்குல வந்துருது. ஆமா, அவர்கிட்ட ஒரு 5-6 போய் சொல்லுவேன், வீட்டுல அம்மா அப்பா கிட்ட ஒரு 10 போய் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு ஒரு 50 போய் தான் சொல்லுவேன், அதுக்கு மேல சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு வெறும் பொய்களை மட்டுமே பேசக்கூடிய நபர்களா நீங்க. ரேடியோ சிட்டிக்கு கால் பண்ணி உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கலாம். தீபிகா கூட தான் பேச போறோம். எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. தீபிகா, எவ்வளவு பொய்கள் சொல்லுவீங்க? போய் அப்பா கிட்ட அம்மா கிட்ட சொல்ல மாட்டீங்களோ? ஹலோ, அப்பா கிட்ட அம்மா கிட்ட போய் சொல்ல மாட்டீங்களா? ஆமா, அங்கதான் மெயினா. ஓ, அங்கதான் மெயினா சொல்லுவீங்க. ஏன் அவங்க கிட்ட அதிகமா போய் சொல்ல வேண்டிய அவசியம் வருது? அப்பா கிட்ட சொல்றது மேக்ஸிமம் அவரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு. ஓகே. எவ்வளவு மார்க்மா எடுத்திருக்கேன் பாரு, 80 மார்க்ஸ் அப்படின்பா. ஏண்டா கொஞ்சம் கூட வாங்கிருக்கலாமே சொல்லுவாங்க. இல்லப்பா, நான் தான் செகண்ட் மார்க் கிளாஸ்ல. உண்மையாவே எவ்வளவுதான் வாங்கிருப்பீங்க அதை சொல்லுங்க. இல்ல, 80 மார்க்ஸ் வாங்கிருப்பேன், பட் செகண்ட் மார்க்கா இருக்காது. ஓ, வாங்கின மார்க்க தான் சொல்லுவீங்களா? அந்த அளவுக்கு நல்லவங்களா நீங்க? செகண்ட் மார்க் பொசிஷன் மட்டும் போய் சொல்லிக்கலாம். சரி, இதெல்லாம் குட்டி போய்ங்க, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான பொய்கள். சோ எப்படி அம்மா அப்பா கிட்ட மட்டும் தான் போய் சொல்றதா இல்ல வெளியில மத்தவங்க கிட்டயுமா? இல்ல, மெயினா ஃபேமிலி கிட்ட தான், மத்தவங்க கிட்ட எல்லாம் போய் கிடையாது. சோ இன்னும் இந்த லவர் ஹஸ்பண்ட் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வாழ்க்கைக்குள்ள வரல, அதனால அந்த பொய்கள்லாம் இன்னும் வர ஆரம்பிக்கல அப்படின்னு வச்சுக்கலாமா? கண்டிப்பா அப்படியேதான் சொல்லலாம். வந்ததுன்னா கண்டிப்பா கால் பண்ணி எவ்வளவு பொய் சொல்லிருக்கேன்னு சொல்றேன். ஆமா, கண்டிப்பா அதை கேட்கறதுக்காக தான் இங்க ரேடியோ சிட்டில எனக்கு சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. கண்டிப்பா நான் வெயிட் பண்ணுவேன், நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. குட் கேர்ள், இப்படிதான் இருக்கணும். 426999 கால் பண்ணுங்க. ரேடியோ சிட்டியில் நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கலாம். கேஷுவலா லவ் குரு, நான் பிளான் பண்ணிலாம் போய் சொல்றது கிடையாது. ஒரு ஃப்ளோல சொல்லுவேன், என் லவர் கிட்ட சொல்லுவேன், என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன், ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன். அந்த மாதிரியான நபர்கள் ரேடியோ சிட்டிக்கு கால் பண்ணுங்க. ஏன் இந்த மாதிரி பொய் சொல்றீங்க, இந்த பொய்களை தவிர்க்க முடியுமா முடியாது, இதை பத்தி தான் இன்னைக்கு ரேடியோ சிட்டியில பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய காதலன் காதலியிடம், கணவன் மனைவியிடம் அதிகமாக பொய் சொல்லக்கூடிய நபர்களா நீங்க? ஏன் இவ்வளவு பொய்யெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை இன்னைக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நம்ம கூட பேச செல்வராஜ் வந்திருக்காரு. செல்வராஜ், லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, லவ் பண்ணிருக்கேன் சார். ஓகே. சோ லவ்ல அதிகமான பொய்கள் சொல்லுவீங்க? ஆமா சார், நான் மளிகை கடை வச்சிருக்கேன் சார். சரி. இப்போ டைமுக்கு போக முடியாது சார். அதனால போய் சொல்லுவேன், தலை வலிக்குது. அது ஒண்ணுதான் சொல்லுவீங்களா இல்ல இந்த மாதிரி நிறைய சொல்லுவீங்களா? டெய்லி ஒன்னு சொல்லுவேன் சார். டெய்லி ஒன்னு சொல்லுவீங்க? ஏன் ஒரு நாளைக்கு ஒரு பொய்யாவது சொல்லணும்னு சொல்லிருக்காங்களா? ஆமா சார், அது டெய்லி ஒரு பொய் சொல்லுவேன், அப்படியே அட்டெண்ட் பண்ணவே மாட்டேன். கரெக்டா போய் பார்க்க மாட்டீங்க, அதுக்காக பொய் சொல்றீங்க? ஆமா சார். என்னைக்காவது இந்த மாதிரி நிறைய பொய் சொல்றமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல, அது வந்து ஹாபியா போய் சார். ஹாபி ஆயிடுச்சு. ஆமா சார், பொய் சொல்றது ஹாபியா வச்சிருக்கிற ஒரு பர்சன் கூட பேசுறீங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ட் இந்த ஹாபியை எப்படி இப்படியே டெவலப் பண்றதா இருக்கீங்களா? அப்படியே டெவலப் ஆயிதான் சார். சரி, இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் மாட்டிக்குவீங்களே பிரதர்? அப்பதான் மாட்டிப்பேன் சார் நானு. அப்பதான் மாட்டிப்பீங்க? ஆமா சார். சோ அதனால என்ன பண்ண போறீங்க? அப்புறம் பாத்துக்க வேண்டியதான் சார். அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா சார். சரி, ஓகே. உண்மையாவே உங்க பேர் செல்வராஜ் தானே? ஆமா சார். ஆமா சார். பொய்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டீங்கல்ல? அவர் சொல்ல மாட்டேன் சார். நம்புறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே பிரதர், தேங்க்யூ. 426999 கிடைங்க. எவ்வளவு நல்ல பர்சனா இருக்காரு பாருங்க. எல்லாத்துக்கும் டான் பதில் சொல்றாரு. ஆனா ஏன் பொய் சொல்றாருன்னு தெரியல. லவ் குரு, அதெல்லாம் லவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறீங்களா? அதுவும் கரெக்ட் தான். சரி, ஓகே. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில என்ன பேசுறோங்கிறத மறுபடியும் சொல்றேன். கணவன் மனைவி கிடையில், காதலன் காதலிக்கிடையில் கணக்கு வழக்கே பார்க்காம வாயை திறந்தாலே எனக்கு பொய்யாதான் லவ் குரு வரும். அது கெட்ட பழக்கம் தெரியுது, பட் இருந்தாலும் தவிர்க்க முடியல, அதை கண்ட்ரோல் பண்ணணும் தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஃபீலிங் அங்கே இங்கேன்னு ஷேர் பண்ணாம
ரேடியோ சிட்டிக்கு 42699911 என்ற எண்களுக்கு அழைத்து ஷேர் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக துரை வந்திருக்காரு. அதற்கு முன்னதாக இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் என்ன பேசிட்டு இருக்கோங்கிறத மீண்டும் ஒரு முறை பகிர்ந்துக்கிறேன். பொதுவாக காதலில், திருமண வாழ்க்கையில் அதிகமாக பொய் சொல்லக்கூடிய நபர்களா நீங்க? நிறைய பொய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி உங்களை பத்தி நீங்களே உங்களுடைய உண்மையை, அதாவது பொய் சொல்லுவேங்கிற உண்மையை இன்னைக்கு ரேடியோ சிட்டில ஒத்துக்கலாம்னு சொன்னேன். ஒருத்தங்க ஃபோன் பண்ணி, என்ன லவ் குரு நான் உண்மையை பேசுவேன், என் கூட எல்லாம் பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க. இன்னைக்கு நான் பொய் பேசுறவங்க கூட மட்டும்தான் பேசுறதா இருக்கேன். துரை, லவ் பண்றீங்களா, திருமணம் ஆயிடுச்சா? லவ் பண்றேன் சார். ஓகே. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் எத்தனை பொய் சொல்லுவீங்க? நானு அதிகபட்சம் ஒரே பொய் தான் சொல்லுவேன். ஒரு நாளைக்கு ஒன்னே ஒண்ணுதான்? எதுக்காக? டைம் ஆச்சுனாக்கா காலேஜ்ல எடுத்து போய் விட சொல்லுவாங்க. சரி. அதுக்காக பைக்ல பெட்ரோல் எல்லாம் இருக்காதா, அங்க இருக்கிறமா ஆபீஸ்ல இருக்கிறமா, அங்க போனோமா, வெளில வேலை இருக்குமா. ஏன் பைக்ல பெட்ரோல் இல்லாம என்ன பண்றீங்க? பைக்ல பெட்ரோல் இருக்கும், சரி அந்த டைம்ல என்னால எழுந்து போக முடியாது. ஓ, அலுப்பு பட்டுக்கிட்டு பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல, வண்டி இல்ல, டயர் இல்ல அப்படின்னு சொல்லி கதையை விட்டுட்டு இருக்கீங்க. ஆமா சார். ஏங்க, லவ்வரை கொண்டு போய் காலேஜ்ல டிராப் பண்றதை விட வேற என்ன உங்களுக்கு அவ்வளவு பெரிய வேலை காலையில இருக்குது? இல்ல, அவங்க அப்பா கூட வருவார்ல, பஸ்ல போவாங்க. ஓ அப்படியா? அப்படின்னா சேஃப்டி ஃபர்ஸ்ட் பிரதர். ஹெல்மெட் போடுறீங்களோ இல்லையோ, அவங்க அப்பா வரும்போது கரெக்டா ஹெல்மெட் போட்டுருங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ சார். என்னத்த ஏதோ பெரிய உலகத்துக்கு மிகப்பெரிய மெசேஜ் சொன்ன மாதிரி தான் தேங்க்ஸ் எல்லாம் வேற சொல்றாரு. சரி, ஓகே. எனிவேங்க, 42699911 கால் பண்ணுங்க. பொதுவா பசங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்ற மிக முக்கியமான ஒரு பொய் என்னன்னா, என் லவர் வந்து கூப்பிடும் போது என்னால போக முடியலன்னா பொய் சொல்லுவேன் அப்படிங்குவாங்க. ஆனா இதுவே பொய் தான். இதை தாண்டி பல பொய்கள் பசங்க சொல்லுவாங்க. ஒரு பையனா எனக்கும் தெரியும். சோ அதை தாண்டி இதே மாதிரி பொய்கள் பெண்களும் சொல்லுவாங்க அப்படிங்கறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா அதை உண்மையா ஏத்துக்கிற மனப்பக்குவம், இல்ல ஒரு ரேடியோல வந்து ஆமா நான் பொய் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் எத்தனை தோழிகள் கிட்ட இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் இது வரைக்கும் ஒரு தோழி கிட்ட கூட இல்ல. அதான் உண்மை. ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் இப்ப தேவி கூட தான் பேச போறோம். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. தேவி, எவ்வளவு பொய் சொல்வீங்க ஒரு நாளைக்கு ஆவரேஜா? 5 or 6. மேக்ஸிமம் இது வரைக்கும் எவ்வளவு சொல்லிருக்கீங்க ஒரு நாளையில? ஏதாவது ரெக்கார்ட் இருக்கா? அதெல்லாம் கணக்கே இல்ல சார், ஃபுல்லா அளவுக்கு இருக்கு. என்ன காரணத்தினால இவ்வளவு பொய்கள் சொல்றீங்க? நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவேன், அவங்களுக்கு கால் வெயிட்டிங்ல போனா பிடிக்காது. அதனால நான் அவங்க கிட்ட எதனா ரீசன் சொல்லிடுவேன். கால் வெயிட்டிங் பொழுது பொய்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. வேற அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நான் வந்து எங்கேயும் போறது பிடிக்காது, வீட்லயே இருக்கணும். சோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போனா அதுக்கு ஏதாவது பொய்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, வீட்லயே இருக்கணும், நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து அவங்களுக்கு தெரியாம போயிட்டு வந்துருவேன். ஓகே. சோ கால் வெயிட்டிங், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போறது, வேற நிறைய விஷயம் இருக்கு. அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் தான் சண்டை போடணும், அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ குடும்பம் வரைக்கும் இந்த சண்டைகளை தவிர்க்கிறதுக்காக தான் போய் சொல்றீங்களோ? ஆமா, சண்டைகளை தவிர்க்கிறதுக்காக மட்டும்தான் போய் சொல்லுவாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு போய் சொல்றது அதிகமாச்சா, இல்ல பை பர்த் அம்மா அப்பா கிட்ட நிறைய போய் சொல்லுவீங்களா? அம்மா அப்பா கிட்ட போய் சொல்ல மாட்டேன். அம்மா அப்பா கிட்ட வந்து எப்பவுமே உண்மையா இருந்துருவேன், வந்து சொல்லிடுவேன் எங்க வெளியே போனாலும். லவ் குரு கிட்ட? லவ் குரு கிட்ட எப்படி உங்ககிட்ட போய் சொல்ல முடியுமா? சரி, ஓகே. இவ்வளவு நேரம் நீங்க சொல்லதெல்லாம் உண்மைதானே? ஐயோ, எல்லாம் உண்மைங்க. எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து 1.5 நிமிஷம் உண்மையை பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்க லைஃப்ல. கண்டினியூ பண்ணுங்க, சரியா? தேங்க்யூ வெரி மச். 42699911 கிடைங்க. ரேடியோ சிரியல். இன்னைக்கு அதிகமாக பொய் பேசக்கூடிய நபர்கள் ஏன் இந்த மாதிரியான பொய்கள் கணவன் கிட்ட, மனைவி கிட்ட, காதலன் கிட்ட, காதலி கிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க உள்ளாகிறாங்க அப்படிங்கறத பத்தி தான் பகிர்ந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய உணர்வுகளை. ஒன்லி ஆன் எஃப்எம் ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத நண்பர் வந்திருக்காரு. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. காதலில், திருமண வாழ்க்கையில் அதிகமாக பொய் சொல்லக்கூடிய நபர்களா நீங்க? என்னென்ன பொய்கள் சொல்றீங்க அண்ட் எதற்காக பொய்கள் சொல்றீங்க, இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க பிரதர், எதுக்கெல்லாம் பொய் சொல்றீங்க? நான் என்னோட வைஃப் கிட்ட வந்து பொய் சொல்றது உண்டு. ஏன்னா வைஃப் வந்து கொஞ்சம் பொசசிவ், ரொம்ப பொசசிவ். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட நான் எங்கேயாவது படத்துக்கு போனேன், இல்ல எங்கேயாவது வெளியில போனேன், ஸ்விம்மிங் போனேன், பீச்சுக்கு போனேன், அதெல்லாம் சொன்னா அவங்க ரொம்ப பொசசிவ் ஆயிடுவாங்க. ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அங்க போறீங்களேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஓகே, அதனால என்ன சொல்லுவீங்க அவங்க கிட்ட? ஆபீஸ்ல வேலை இருக்கு, வரதுக்கு லேட் ஆகும் அப்படி சொல்லிடுவேன். சோ எப்ப ஃப்ரெண்ட் கூட வெளியில போறீங்க அப்படினாலும் உங்க வைஃப்க்கு ஒரு மெசேஜ் போய்டும், ஆபீஸ்ல வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. சோ அதனால தான் இப்போ ஒருவேளை உங்க பேரை வச்சு உங்க வைஃப் கேட்டு கண்டுபிடிச்சா மாட்டிக்குவீங்களேங்கிறதுனால பேரை கூட சொல்லாம பயந்துட்டு பேசுறீங்க. நிச்சயமா நிச்சயமா. எவ்வளவு பயம் இருக்குல்ல வைஃப் மேல. அப்புறம் ஏன் பொய் சொல்லணும்னு கேக்குறேன். ஏன்னா ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவனையும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. ஓ ஆமால, ஃப்ரெண்டையும் விட்டு கொடுக்க முடியாது. ஓ ஃப்ரெண்டும் பயங்கர பொசசிவா? ஆமா, அவனும் ரொம்ப பொசசிவ். சரி, ஓகே. சோ இதை தவிர வேற ஏதாவது பொய்கள்? வேற எதுவும் பொய்யே இருக்காது. ஓகே, ஒன்லி நட்புக்காக தான் நீங்க வைஃப் கிட்ட போய் சொல்ல வேண்டியது இருக்குது, மத்தபடி வேற எதுவும் கிடையாது. லவ் பண்ணும்போது நிறைய போய் சொல்லி இருக்கிறேன், எங்க அப்பா அம்மா கிட்ட, அவங்க அப்பா அம்மா கிட்ட. ஓகே, பட் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்டுக்காக சொல்ற பொய்கள் மட்டும் தான். ஆமா. ஓகே, சோ அந்த பொய் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம்னு இருக்கீங்க. ஆமா. இப்போ நான் உங்க பேரை சொல்லிட்டேன்னா இந்த பொய் எல்லாம் நீங்க சொல்ல முடியாது, அடுத்த தடவை மாட்டிக்குவீங்களே.
ஐயோ சொல்லிடாதீங்க. 426991 கால் பண்ணுங்க. ரேடியோ சிட்டியில் நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கலாம். அதிகமாக நீங்க எதற்காக பொய் சொல்றீங்க, என்னென்ன பொய்கள் சொல்றீங்க, உங்களுடைய காதல் வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் தினசரி நீங்க சொல்லக்கூடிய பொய்கள் பத்தி தான் ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் அதிகமாக நம்ம சொல்லக்கூடிய பொய்கள், அதற்கான காரணங்கள் என்ன, ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேச மோனிஷா வந்திருக்காங்க. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி. மோனிஷா, ஒரு நாளைக்கு அதிகபட்சம் எவ்வளவு பொய்கள் சொல்லுவீங்க? மேக்ஸிமம் நான் 2 பொய் தான் சொல்லுவேன் ஆள்கிட்ட. அதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கே மனசு வராது. ஓ, அந்த அளவுக்கு நீங்க நல்லவங்க இல்ல? குட் ஹார்ட்டட் ஃபெலோவா இருக்கீங்க. ஓகே, 2 பொய் மேக்ஸிமம் என்ன சொல்லுவீங்க? அதிகமா நீங்க சொல்லக்கூடிய பொய்? எனக்கு செம்ம தூக்கம் வரும். ஆக்சுவலா நான் சரியான சோம்பேறி. போன் பக்கத்துல இருக்கு, போன் வந்துட்டே இருக்கும், எடுக்க மனசு வராது. அதனால போன் அட்டென்ட் பண்ணாம அப்படியே விட்டுடுவேன். அடுத்த நாள் மார்னிங் திருப்பி ஏன் போன் அட்டென்ட் பண்ணி கேட்கும்போது இல்ல போன்ல சார்ஜ் இல்ல, போன் அங்கே கொடுத்துருந்தேன், போன் இங்க இருந்தது, அந்த மாதிரி போய் சொல்லிடுவேன். போனை எடுத்து பேசுறதுக்கு அலுப்பப்படுவீங்களாங்க? எனக்கு அவ்வளவு தூக்கம் வரும். அதனால ஆக்சுவலா அத பெருசா எடுத்துக்க மாட்டேன். செமங்க. அப்புறம் எனக்கு ஏதாச்சும் வெளியில போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ரொம்ப முடியல அந்த மாதிரி சொல்லிடுவேன். சோ அவன் வந்து எனக்கு கண்டிப்பா பார்க்க வரும்போது ஷாப்பிங் அப்படியே முடியலன்னு சொல்லிட்டு வெளியில போகும்போது அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வந்துடுவேன். சரி, ஓகே. இன்னைக்கு எப்படி அவரோட போன் அட்டென்ட் பண்ற மூட்ல இருக்கீங்களா, இல்ல இன்னைக்கு தூக்கம் வர மூட்ல இருக்கீங்களா? இல்ல இன்னைக்கு போன் அட்டென்ட் பண்ணிடுவேன். சரி, ஓகே. கேட்டுட்டு இருந்தாருன்னா பிரதர் போன் பண்ணி பேசுங்க. இன்னைக்கு உங்க லவர் உங்க கூட பேசுற மூட்ல இருக்காங்க. சீக்கிரமா உங்களுக்கு தூக்கம் வரதுக்குள்ளாருமே கால் பண்ணுங்க. 426991 கால் பண்ணுங்க. காதலில், திருமண வாழ்க்கையில் அதிகமாக சொல்லக்கூடிய பொய்கள், அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் பத்தி தான் ரேடியோ சிட்டில பேசிட்டு இருக்கோம். அர்ஜுன் கூட தான் பேச போறோம். எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. அர்ஜுனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சு லவ் குரு. எப்படி லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜுங்களா? லவ் மேரேஜ் தான். ஓகே. லவ் பண்ணும்போது அதிகமான பொய்கள் சொன்னீங்களா, இல்ல இப்போ கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அதிகமான பொய்கள் சொல்றீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் லவ் குரு நிறைய போய் சொல்றேன். அப்படியா? ஆமா, லவ் பண்ணும்போது என் லவர் கூட வெளியே போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் விட மாட்டானுங்க. ஓகே. இங்க வா அங்க வாமானுங்க, அவனுங்கிட்ட எல்லாம் ஊருக்கு போறேன், வீட்டுல ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு என் ஒய்ஃபோட வெளியே சுத்திட்டு இருப்பேன். ஓ, லவ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னீங்க. ஆமா. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்றீங்க. ஆமா லவ் குரு. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் அதே ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியே போகணும்னு கூப்பிடுவானுங்க. என் ஒய்ஃப் விட மாட்டா. சோ என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்ல ஊர்ல ஒரு டெத் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் லவர் கூட போறதுக்கு பிடிச்சிருக்குது. சோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லி ஃப்ரெண்ட்ஸை கழட்டி விட்டுருக்கீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது பிடிச்சிருக்குது, ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. லவ் பண்ணும்போது என் ஒய்ஃபை பாக்குறதே ரொம்ப அபூர்வமா இருக்கும் லவ் குரு. 2 நாளைக்கு 3 நாளைக்கு தான் பாப்பேன். ஓகே. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் விடிஞ்சதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். பிரதர், இப்படி எல்லாம் உண்மையெல்லாம் போட்டு உடைக்கலாமா? எவ்வளவு ஆண்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் அப்படி படார்னு பேசுறீங்க. ஃபீல் பண்ண மாட்டாங்க அவங்க எல்லாம் கேட்டாங்கன்னா? ஊருக்கு போயிருக்காங்க. ஓ, அந்த தைரியத்துல. ஆனா ரொம்ப விவரம்ங்க, சான்ஸே கிடையாது. இந்த விவரம் இதுதான் உங்களை காப்பாத்தும். 426991 கால் பண்ணுங்க. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் இன்னைக்கு பொதுவாக காதல் வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக சொல்லக்கூடிய பொய்கள், அதற்கான பின்னணி, இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஒன்லி ஆன் எஃப்எம் ரேடியோ சிட்டி. காதலன் காதலி கிட்ட, கணவன் மனைவி கிட்ட அதிகமாக பொய் சொல்லக்கூடிய நபர்களா நீங்க? எதற்காக பொய்கள் சொல்றீங்க, அண்ட் அந்த பொய்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி, இதை பத்தி தான் ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத நண்பர் வந்திருக்காரு. லவ் பண்றீங்களா, மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே. சோ மனைவி கிட்ட அதிகமாக என்னென்ன காரணங்களுக்கு எல்லாம் பொய் சொல்லுவீங்க? அதிகமான இல்ல, நிறைய பொய் சொல்லியிருக்கேன். அதுதான் நான் அதிகம்னு சொன்னேன், வேற எதுவும் இல்ல. அதுல வந்து ஒரு சில பொய்கள் வந்து பொய்கள்னு தெரிஞ்சும் அதை இது பண்ணிக்கிறாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. நீங்க சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சும் அதை காட்டிக்க மாட்டாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா வந்து நான் லவ் பண்ண பொண்ணு வேற. ஓகே. நான் லவ் பண்ண பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து எங்க ஒய்ஃப். ஓ. நான் லவ் பண்ண பொண்ணு இறந்துட்டாங்க. ஒரு சில சூழ்நிலைகளால அவங்கள நான் மேரேஜ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஓகே. இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் லவ் யாராலையும் மறக்க முடியாது, அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் அப்படிதான் இருக்கேன். ஆக்சுவலா 2 பசங்க ஆயிட்டாங்க எனக்கு. ஓகே. அப்பப்போ கேட்பாங்க, என்ன இன்னும் நினைக்கிறீங்களா உங்களால மறக்க முடியல? இல்லம்மா அப்படிலாம் இல்ல, நான் பழசெல்லாம் மறந்துட்டேன், நான் எப்பயும் போல நார்மலா தான் இருக்கேன். நான் சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சு அவங்க மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்குவாங்க. அவங்க பொய்யா சந்தோஷப்படுறாங்கன்னு தெரிஞ்சு வெளியில நான் காட்டிக்க மாட்டேன். இது வரைக்கும் அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கோம் 2 பேரும். பிரதர், ஆக்சுவலி நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கதா சொன்னீங்கல்ல? ஆமா. ரொம்ப பொயட்டிக்கா இருக்கு ஆக்சுவலி. இந்த நீங்க சொன்ன பொய்யே, இப்படிப்பட்ட பொய்கள்லாம் கேட்கும் போது பொய்யோட அந்த மதிப்பே கூடுதுன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா உண்மைதான். ஏன்னா உண்மை எல்லாருமே வந்து சொல்லுவாங்க எப்படின்னா வந்து லவ்வுக்கு அப்புறம் லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா சொல்ல போனோம்னா லவ் பண்ற பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கிறத விட நம்மள லவ் பண்ண பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கலாம்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸலென்ட். ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.
ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியை ஆன்லைன் மூலமா கேட்க லாக் பண்ணுங்க planetradioCity.com. அங்க ரேடியோ சிட்டி தமிழ் என்ற வெப் ரேடியோக்கான லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்க. தினசரி மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும், இரவு 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் லவ் குரு நிகழ்ச்சி நீங்க கேட்க முடியும். ரேடியோ சிட்டி லவ் குரு வகை என்கிட்ட நீங்க கேட்கணும்னு நினைக்கக்கூடிய உணர்வுகள் சார்ந்த, உறவுகள் சார்ந்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதை loveguru@myradiocity.com மின்னஞ்சல் பண்ணுங்க. எஃப்எம் ஓடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி.